ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பழத்தோட பேர் தான் ரம்பூட்டான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்கிழக்கு ஆசியாவோட பழ வகையை சேர்ந்தது. ரம்பூட் அப்படின்னு சொன்னால் மலாயில் ரோமம் அப்படின்னு ஒரு மீனிங். இதோட வெளிப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரோமங்கள் நிறைந்த மாதிரி காணப்படுறதுனால இதோட பேர் ரம்பூட்டான் வந்தது. இதோட சிகப்பு கலர் தோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும். அதை பிரித்து எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா சதைப்பகுதி இருக்கும். அந்த சதைப்பகுதிக்குள்ளே கொட்டை இருக்கும், அந்த விதை. அந்த விதையை எடுத்து வெளியில் போட்டுட்டு அந்த சதைப்பகுதியை நீங்கள் சாப்பிடலாம். இந்த சதைப்பகுதியை சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து பலவித நன்மைகள் கிடைக்கும். அப்படி என்ன அப்படின்னு சொன்னால், இதில் வந்து விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட். அது வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்தும். ரெண்டாவதாக வந்து இதில் வந்து ஹை ஃபைபர் இருக்கும். அந்த ஃபைபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உதவும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்காக உதவும். அண்ட் தென் கான்ஸ்டிபேஷனை குறைக்கும். நெக்ஸ்ட் வந்து எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட குழப்பை குறைக்கிறதுக்காக உதவி பண்ணுது. தென் இதில் மற்றும் பல உபயோகமான மினரல்ஸ், அதாவது தனிமங்கள் அடங்கி இருக்குது. கனிமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம். இது வந்து நம்மளுடைய எலும்புக்காக உதவி பண்ணுது, எலும்பு வளர்ச்சிக்காக உதவி பண்ணுது. ஸோ